அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக வாரந்தோறும் இடம்பெறுகிறது இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கலையத்தில் இருவரும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம் ரிஸ். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் தனஞ்சானி. வணக்கம். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இலக்கின் சிந்தனையில் மாஸ்டர் ஆசிரியர் தலையங்கம் என்னவாக அமைந்திருக்கிறது? இயற்கையின் பேரிடருக்கு மத்தியிலும் மாற்றமின்றி தொடர்கிறது ஈழத்தமிழர் இளமை ஒடுக்கமும் ஈழநில அபகரிப்பும் என்பது இந்த வார ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் டித்வா சூறாவளி பேரிடரை எதிர்கொண்டு அனைவரும் ஒன்றாக பயணித்து நாட்டை கட்டியெழுப்புவோம் என நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகின்றார். ஆனால் அதே நேரத்தில் அவர் நாட்டு மக்களாக கூறிக்கொள்ளும் ஈழத்தமிழர்களை அவரின் போலீசாரே பெண்கள் என்றும் பாராத அடித்து வைத்து அனைவரும் ஒன்றாக பயணிக்க நாங்கள் விடமாட்டோம் என்று தையிட்டியில் நிரூபித்துள்ளனர். பௌத்தர்கள் அமைதி நாளாக கொண்டாடும் முழு நிலவு நாட்டிலேயே புத்தருக்கு எதிரிலேயே இதனை நிலைநிறுத்தியுள்ளமைக்கு அரசு தலைவர் அனுரா குமார் திசாநாயக்கா எவ்வாறு நீதி வழங்க போறார் என்பதிலேயே அனைவரும் ஒன்றாக பயணித்து நாட்டை மனிதநேய அடிப்படையில் கட்டியெழுப்புவதும் நடைமுறை சாத்தியம் என்பது இலக்கின் இவ்வாறு கருத்தாக உள்ளது. தையிட்டியில் இந்த மண் எங்களின் சொந்த மண் என்ற மக்களிடமை ஒடுக்கி மக்களின் நிலத்தை அபகரித்து மக்களின் நிலத்தில் அடாவடித்தனமாக படைப்புல உதவியிடம் கட்டப்பட்டுள்ள விகாரைக்கு எதிராக மக்கள் அமைதியான முறையில் கடந்த 3 ஆண்டுகளாக மாதத்தின் ஒவ்வொரு மொழி நிலவிலும் நடாத்தும் தங்கள் நிலத்தை தங்களிடம் மீள கையளித்து தங்கள் வாழ்வாதார ஆதாரத்தை உறுதி செய்யுமாறு ஸ்ரீலங்காத்திடம் கோரிக்கை வைத்து அமைதியாக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சட்டத்தை மீறாது போக்குவரத்து பாதை விட்டு வீதியோரத்தில் யாருக்கும் இந்த பாதிப்பும் பெறாதவாறு நடத்தும் மக்கள் போராட்ட தொடரில் 4/12/2025 காரணமின்றி வலிந்து பூந்து ஸ்ரீலங்காவின் நீதிமன்றம் போலீசாரின் தலையீட்டை விடத்தில் ஏற்கனவே கண்டித்திருந்த நிலையிலும் பங்கு பெற்றியவர்கள் தங்களை காலநிலையிலிருந்து பாதுகாக்க அமைத்திருந்த கூடார சீலைகளை வன்முறையாக பறித்திருந்து அதனை செய்ய வேண்டாமான கோரிய பெண்களை ஆண் போலீசார் அடித்து தாக்கிய இனவரி மதவரி நிகழ்வு பதிவாகியுள்ளது. அடிப்படை மனித உரிமைகளான கருத்து சுதந்திரம், அமைதியாக ஒன்று கூடும் சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்பனவற்றை மறுத்து ஈழத்தமிழரின் தங்களின் உடைமைகளை பாதுகாக்கும் அடிப்படை உரிமையை வன்முறையாக தடுத்து ஈழத்தமிழ் மக்களின் ஜனநாயக பங்களிப்பை நிராகரித்துள்ளனர். இதன்படி ஈழத்தமிழர்கள் இளமை ஒடுக்கத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் நடைமுறைப்படுத்திய ஸ்ரீலங்கா போலீசார் சிங்கள பௌத்தர்களின் படைப்பல ஆதரவுடனான நில அபகரிப்பு, தையிட்டி விகாரை நிறுவுதல் என்னும் ஈழத்தமிழத்தின் மேலான பண்பாட்டளிப்புக்கான ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அரசியல் செயற்திட்டம் என்பதை இயற்கையின் பேரிடருக்கு மத்தியிலும் மாற்றமின்றி நடைமுறைப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் ஈழத்தமிழர்கள் மேலான இனஅழிப்பு நோக்கு, பண்பாட்டு இனஅழிப்பு நோக்கு கொண்ட விடயங்களை ஈழத்தமிழர்களின் ஊடகங்கள் என தங்களை கூறிக்கொள்ளும் ஊடகங்கள் கூட முக்கிய செய்திகளாக வெளிக்கொண்டு வராது மௌனிக்கின்ற கேவலமான ஊடக பண்பை இலக்கு உண்மையாக கண்டிக்கிறது. நடைபெறும் ஈழத்தமிழின் அழிப்பை பொறுப்புடன் வெளிப்படுத்தி அதனை நீக்குவதை நிபந்தனையாக வைத்து ஸ்ரீலங்கா அரசுடன் உரையாடல்களை செய்ய வேண்டிய உலக தமிழர் அமைப்பினர் அதனை விடுத்து பேரிடரில் ஆளும் அரசுக்கு உதவி தமக்கான வெகுசன போராட்டங்கள் தமக்கான நன்மைகளை பெற குழு அமைக்கும் கேவலமான போக்கை உலகு காண்கின்றது. அவ்வாறு நன்மைகளை பெற அமைக்கும் இந்த கேவலமான தன்மைகளுக்கு ஊடாக வெகுசன போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது அதில் தாங்கள் கலந்து கொள்ளாது தாயகத்திலும் அவற்றை தாங்கள் அனைத்திலும் மையப்படுத்த அனைத்துள்ள நாடுகளும் வாழும் ஈழத்தமிழர்கள் தாய கடமையை செய்யாது விடுவதாலேயே வெகுசன போராட்டங்களில் பங்குபற்றுபவர்களை ஸ்ரீலங்கா படையினர் தாங்கள் நினைத்த மாதிரி நடத்துகிறார்கள் என்ற வேதனையான உண்மையை இனியாவது அனைத்து ஈழத்தமிழரும் உணர்ந்து விருப்ப வெறுப்புகளை கடந்து ஈழத்தமிழர்கள் நீதியின் குரலாக செயற்பட வேண்டும் என்று இலக்கின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பேரிடர் மீள் கட்டுமானம் இன்று ஒவ்வொரு ஈழத்தமிழராலும் தாயகத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நேரத்தில் ஊகங்களின் அடிப்படையில் எதனையும் செய்யாது அறிவார்ந்த முறையில் சிறந்த தொழில்நுட்ப தெரிவின் வழி அவற்றை செவிக்க வேண்டியது பிளத்துள்ள ஈழத்தமிழரின் கடமையாகிறது. நடந்த இழப்பாக கருதாது இருப்பதை வளர்ச்சிக்கான அத்திவாரமாக கொண்டெழுதல் எந்த இழப்பின் இடையிலும் மீள்திறன் கொண்டெழுவதற்கு அவசியம். இதனை பொருளாதாரமே அரசியல் நிர்ணயிக்கும் நிலையில் பொருளாதாரத்தின் ஆணிவேரான பயிற்சிகையிலும் நடைமுறை சாத்தியமாக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஈழத்தமிழர் சாயத்தில் இயற்கை பேரிடரில் ஈழத்தமிழர்கள் மீள்திறன் கொண்டெழ போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் உணவினதும் மனிதநேயத்தினதும் புதிய தொடக்கம் என்னும் நூலின் ஆசிரியரான பிரித்தானியாவைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஜார்ஜ் பொன்பியோ அவர்கள் பிரித்தானியாவின் ஆங்கில நாளிதழான தி கார்டியன்
5/2/2025 பத்திரிகையில் ஆக்ஸ்போர்டில் ஒரு குடி குடித்தவாறு வேளாண்மை புதிய ஏற்பாட்டை தரும் பாத்திரம் என்றுமுள்ள அதிசயம் கண்டு வியப்பால் தடுமாறலாம் என்னும் இயற்கை அறிவியல் கட்டுரை எழுதியுள்ளார். இதனை சவுத் ஆக்ஸ்போர்ட்ஷியரின் விட்செட் ஆன் தேம்ஸில் இயற்கை முறையில் இயற்கைக்கு எந்த பாதிப்பையும் விளைவிக்காது உரங்களோ களைக்கொல்லிகளோ பூச்சிநாசினிகளோ பயன்படுத்தாது பயிற்சியை செய்வதை ஊக்குவிக்கும் பண்ணை நடத்தி வரும் இயற்கை பயிற்சியை நூறான டொலி என சுருக்கமாக அழைக்கப்படும் இயன் டோல்கஸ் அவர்களுடன் இணைந்து அனுபவப்பட்டு எழுதிய அவர் நில அதிர்ச்சியலை பயன்படுத்தி நிலத்துக்கு கீழ் உலகெங்கும் கேபிள்கள் குழாய்கள் பதிக்கப்பட்டதால் விளையும் கதிர்வீச்சையை பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கக்கூடிய முறையில் மண்ணை ஈரப்படுத்தி அதில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டே பயிருக்கான ஊட்டச்சத்தை வழங்கி மண்ணின் மீள்தன்மையை மீட்டு குறைந்த செலவில் இயற்கை முறையில் உச்ச விளைச்சலை பெறலாம் உண்மையை மீள் உறுதிப்படுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவால் தன்னியக்கத்தன்மை உள்ள ஆயுதங்களாக மாற்றப்பட்டு வரும் ரோன்கள் வெள்ளாண்மைகளும் பிராந்திய மேலாண்மைகளும் எந்த நாட்டின் வானையும் கடலையும் மண்ணையும் கட்டுப்படுத்தி தங்களின் பாதுகாப்பு தங்களின் பணப்பெருக்கம் என்பவற்றுக்கு உலக நாடுகள் எதனையும் வலுக்கட்டாயப்படுத்தக்கூடிய புதிய அரசியல் முறைமையை நடைமுறைப்படுத்தியுள்ள நிலையில் காலநிலை சீர்களுடனும் போரட்சத்துடனும் தான் ஒவ்வொரு நாடும் நாளாந்த வாழ்வு எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது. இவற்றை ஓரளவு தமக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளவே கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் பூட்டின் மோடியின் உடன்படிக்கை கைச்சாத்திர இந்தியா வந்தார். பிரான்சின் அதிபர் மெக்ரோன் ஜியுடன் உடன்படிக்கை கைச்சாத்திர சீனா சென்றார். ட்ரம்புக்கு உலக உதவந்தட்ட சங்கமான பிஃபா அதன் அமைதிக்கான பரிசை வழங்கி 96 ஆண்டில் முதன்முறையாக 48 அணிகளுடன் 2025 ஆண்டுக்கான போட்டிகள் நிர்ணய இழுப்பை நடத்தி ட்ரம்பின் காசா உக்ரைன் அமைதி முயற்சிகளுக்கு அங்கீகாரத்தை வழங்கியது. ஆயினும் மக்கள் உறுதியுடன் மக்கள் இறமையை பேணுவர் என்பதற்கு உதாரணமாக உக்ரைன் எந்த எல்லை இழப்பையும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் பலஸ்தீனியர்கள் மண்ணை விட்டு கொடுக்க மாட்டோம் என்றும் உறுதியாக உள்ளனர். இவ்வாறு மக்கள் இறமை கருத்தில் எடுக்கப்படாது வெள்ளாண்மைகள் மேலாண்மைகள் வழி பூரணான அமைதி என்ற முள்ளிவாய்க்காலில் உலக நாடுகள் தொடங்கிய புதிய முறையை உலகின் புதிய அரசியல் ஒழுங்குமுறையாகவே மாறிய நிலையில் வாழ்கின்ற மனிதர்கள் காலநிலை சீர்கேடுகளையும் போரட்சத்தின் அல்லது போரின் விளைவுகளையும் நாளாந்த வாழ்வின் ஒரு அங்கமாக ஏற்று அதற்கு நடுவில் தங்கள் மண்ணையும் மக்களையும் பாதுகாப்புடன் கூடிய அமைதியையும் வளர்ச்சிகளையும் கட்டமைத்தே ஆக வேண்டிய தேவை தோன்றிவிட்டது. இதற்கு ஈழத்தமிழர்கள் விதிவிலக்கல்ல. இந்த மண் எங்களின் சொந்த மண் என்பதை முதன்மைப்படுத்தி ஈழத்தமிழர் ஒருவரும் ஒருமைப்பாட்டுடன் இருப்பதை கொண்டு அனைத்தையும் மீளப்பெறும் உறுதியான பயணத்தை தமிழர் ஒருங்கிணைப்பால் தொடர்வோம் என இனியொரு விதி செய்வோம் என அழைக்கிறது இலக்கு. இது முக்கியமாக 2 விஷயங்கள் உள்ளது. ஒன்று, இன்று போருக்கு நடுவில் அமைதி என்கின்ற நிலைதான் உலகில் இருக்கின்றது. எல்லா நாடுகளும் இந்த நிலை இருக்கின்றது. எல்லா நாடுகளும் பதற்ற நிலை இருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் ஒரு முரண்பாட்டு நிலையிலேயே மக்கள் வாழ்கின்றார்கள். இத்தகைய சூழலில் ஒருமைப்பாட்டுடன் செயற்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த ஒருமைப்பாட்டுடன் செயற்படுகின்ற பொழுது அறிவார்ந்த நிலையில் அறிவியலை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஊகங்களுக்கு இடம் கொடுக்காது உற்பத்திகளை பெருக்க வேண்டிய தேவையும் ஏற்படுகின்றது. இப்பொழுது இலங்கை தீவிலே இந்த சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடர் என்பது கிட்டத்தட்ட 18 லட்சம் மக்களை பாதிப்புக்குள்ளாக்கி 800க்கும் மேற்பட்ட உயிர்களை பலியாக்கி இருக்கிறது. அதே நேரத்திலே உட்கட்டுமானம் என்பது நீர்ப்பாசன உட்கட்டுமானம் என்பது கிட்டத்தட்ட முற்றாகவே அழிக்கப்பட்ட அல்ல பாதிக்கப்பட்ட நிலையிலேயே எல்லா கிராமங்களும் காணப்படுவதை பார்க்கிறோம். பாலங்களுடன் நிலையில் ஊர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, குறிப்பாக மட்டக்களப்பு திருவோணமலை தொடர்பாக இருந்த மூதூர் பாலம் உடைப்பட்ட நிலையில் அப்படி ஒரு தனிமை நிலை எமது பகுதியில் இருப்பதை பார்க்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய தாக்கம் இல்லாத நிலையிலும் கூட வெற்றி பெற இருக்கின்ற மாவட்டங்கள் எல்லாவற்றிலுமே முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களிலேயே அதிக பாதிப்புகள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலில் ஒவ்வொருவரும் தாங்களே சிந்தித்து செயற்பட வேண்டிய ஒரு சேவை இருக்கிறது. அதை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அதற்கான கருத்து சுதந்திரம், அதுக்கான பேச்சு சுதந்திரம், அதுக்கான ஒன்று கூடும் சுதந்திரம் இவற்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும். ஆனால் அவற்றை அனுமதிக்காத கையீட்டிலே 4ஆம் தேதி பலமையாக நடக்கின்ற அந்த மொழிநிலா நேரத்து எதிர்ப்பு போராட்டத்தை ஒரு மிக கேவலமான முறையில் இந்த முறை
போலீசார் தாக்கி அதனை கலந்து போய் செய்ததை காணொலியில் காணக்கூடியதாக இருந்தது. அப்ப இப்படியான நிலைகள் நடக்கின்ற பொழுது ரெண்டு பிரச்சனை இருக்கின்ற. ஒன்று, அந்த போராட்டங்களை நடத்துபவர்கள் இவ்விதமான சூழலில் அந்த போராட்டங்கள் நடத்து என்பதை உணர்ந்து மக்களுக்கு இடையிலே சென்று மக்களை திரட்டி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்விதமாக அதற்கான முறையிலே எல்லோரையும் உள்வாங்கி எல்லோருக்குமான போராட்ட களமாக அது அமைக்கின்ற பொழுதுதான் மக்கள் பெருமளவிலே வந்து அங்கே திரள்வதற்கான அந்த உற்சாகம், அந்த உத்வேகம் ஏற்படும். அது இவற்றை நடத்துபவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. மறுபுறத்தில் இவ்விதமான போராட்டங்கள் நடைபெறுகின்ற பொழுது யார் செய்தாலும் கூட அதனை மக்களுடைய வெகுசன போராட்டம் என்ற நிலையிலே பார்த்து அதில் வந்து அதனுடைய இலக்கையதை அடைவதற்கான பலத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு ஈழத்தமிழர்களுக்கும் இருக்கின்றது. இங்கு விருப்பொறுப்புகளை கடந்து, கட்சி நிலையை கடந்து, அமைப்பு இயக்க நிலையை கடந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இவையெல்லாம் இந்த வருடத்தில் அதிகரிக்கும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இந்த சிக்கல் வரும். உலகம் முழுவதும் இந்த சிக்கல் வருகின்ற பொழுது அதனை மக்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒருமைப்பாட்டின் ஊடாகத்தான். அதனால்தான் நாங்கள் திருப்பி திருப்பி ஒருங்கிணைப்பு என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். ஒருங்கிணைப்பு என்பது வந்து அதுல கருத்து வந்து ஒருவர் சொல்வதை மற்றவர் செய்வதென்றோ அல்லது நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒருவர் செயற்படுத்த நினைக்கின்ற நிலை அல்ல. அதற்கு மாறாக வந்து நடைபெறுகின்றது என்ன என்கின்ற நடைமுறை யதார்த்தத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இந்த நடைமுறை யதார்த்தத்தை தெளிவுபடுத்தினால்தான் எல்லோருமாக சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு செல்லலாம். இப்பொழுது அங்கே விதமான சிக்கல்கள் இருக்கின்ற பொழுது உலகத் தமிழர் அமைப்பு வந்து தாங்கள் 7 குழுக்களை 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கின்றோம். அதற்கூடாக அரசாங்கத்துக்கான உதவியை அவர்கள் தாயகத்துக்கான உதவி என்ற வகையிலே செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதே அரசாங்கத்திடம் வந்து நீங்கள் நிபந்தனைகளை வைத்து ஈழத்தமிழர்கள் மேலான இன அழிப்பை, ஈழத்தமிழர்களுடைய இறைமையை ஒடுக்குவதை, தேசியத்தை ஒடுக்குவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனையை வைத்துவிட்டு கேட்கின்றீர்களா? அப்படி அல்ல. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்படியானால் நீங்கள் 2 முறை கொழும்புல வந்து லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல 2 முறை நீங்கள் போய் இருந்து சாப்பிட்டு குளிச்சு மருந்து போட்டு வரலாம். அவ்வளவுதான். அதற்கு மேலாக வந்து எந்த மாற்றம் ஏற்படாது. அப்ப இந்த உண்மைகளை உணர்ந்து மக்களிடம் சென்று மக்களுக்கு கூட செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. அனுரகுமார திசுநாயக்கா எல்லோரும் ஒன்றாக பயணிக்க என்று அழைக்கிறேன். அது மனிதநேய அழைப்பாக இருந்தால் அவர் அதற்கான கருத்து சுதந்திரத்தை, அதற்கான பேச்சு சுதந்திரத்தை, அதற்கான ஆழ்நிலை சுதந்திரத்தை, இது ஒரு இடத்துல வெகுசன போராட்டம் போனால் அவருடைய படைகளே அவர்களை காயப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்களுடைய படைகளே அவர்களை கைது செய்து அச்சுறுத்துவதை பார்க்கிறோம். விதமான ஒரு சூழலில் எதையுமே செய்ய முடியாது. இது வந்து ஒவ்வொரு குழுக்கள் அல்லது ஒரு கட்சிகள் அல்லது ஒரு அமைப்பு அல்லது ஒரு இயக்கம் தங்களை தாங்களே நிலைப்படுத்தி கொண்டு ஒரு செயல்பாட்டுக்கு உதவி. அது கூட எது வலிமையாக இருக்கின்றோ அது மற்றவற்றையெல்லாம் அடித்து பிடித்து போட்டு சிரிச்சு கொண்டு நிற்க நடக்குது. சரியா? அப்படியான இந்த நிலையில் நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கின்றது. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் இன்றைக்கு வந்து உலக நாடுகளுக்கிடையே நடந்து கொண்டிருக்கிற விஷயம். பூட்டின் வந்து எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார் என்று சொன்னால், ரஷ்யாவுடைய மீண்டெழும் எரிபொருள் சக்திகளை இந்தியாவுடன் தொடர்ந்து இணைப்பதற்காக வந்தார். அதான் உண்மை. அது இந்தியாவுக்குமா தேவையா இருக்கிறது. இந்தியாவுக்கு ரஷ்யாவினுடைய வானிலை புதிய கண்டுபிடிப்புகள் தேவையாக இருக்கின்றது. தேவைகள் எல்லாம் செயல்படுகின்றன. அங்கே யாருமே வந்து யாரிடத்திலும் வந்து மாமன் மச்சான் முறை கொண்டாடுவதற்காக பயணிக்கவில்லை. அதே மாதிரியாக வந்து இன்றைக்கு மெக்ரோன் வந்து சீனாவிலே போய் நிற்கின்றார். ஆனால் அவர் நிதானமாக தான் காய்ச்சார். அதாவது ஒத்துழைப்பின் மூலமாக நாங்கள் வந்து பாதுகாப்பை கொண்டு வரணும் என்ற கருத்தை கொண்டு வருகிறார்கள். அது யாருடனான ஒத்துழைப்பு என்ற கேள்விதான் இருக்கின்றது. வல்லாண்மைகளும் மேலாண்மைகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பா அல்லது உண்மையாகவே வந்து உலகத்திலே இருக்கின்ற தேச மக்களுடைய ஒத்துழைப்பா என்பது இன்னும் தெளிவாக இருக்கு இல்லை ஒரு இடத்துல. ஆனால் மெக்ரோன் ஒரு அளவில் பலஸ்தீனிய விடயத்தில் அவர் நடந்து கொள்கிற விதமும் உக்ரைன் விடயத்தில் அவர் நடந்து கொள்கிற விதமும் மற்ற தலைவர்கள் வந்து வித்தியாசமானதான் இருக்கின்றது. இன்று வந்து கடந்த வாரம் இங்கு வந்து ஜெர்மனுடைய அரசு அதிபர் வந்து இங்கு வந்து பிரித்தானிய மன்னரால் உத்தியோகபூர்வ அரசு வருகையாக வரவேற்கப்பட்டு இங்கு ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவு பலப்படுத்தப்படுகிறது. என்றால் 2030 ஆண்டு அளவிலே
பிரித்தானியா முழு அளவில் போரை சந்திக்கக்கூடிய நாடாக தன்னை கட்டமைக்க வேண்டும் என்ற திசையில செயல்படுகின்றது. அப்படிதான் நேட்டோ நாடுகளுடைய வெளிவிவகார அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. அதனுடைய நோக்கம் என்ன? ஐரோப்பிய நேட்டோ நாடுகளுடைய எல்லைகளை அமெரிக்காவின் உதவியுடன் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையாக இருக்கின்றது. இதற்கிடையிலே உலக உதவந்தாட்ட சங்கம் ட்ரம்புக்கு அமைதி பரிசை கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து அவர் விளையாடுகிறார் என்ற தரவு தெரியவில்லை. அவர் விளையாடுகிறார் என்றபடினால் அதுவும் ஒரு விதமான உதவந்தாட்ட சுற்று போட்டி தான். ஒரு நாளைக்கு சீனாவோட போட்டி, ஒரு நாளைக்கு ரஷ்யாவில் போட்டி அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த மாதிரியா குழுக்களை இந்தந்த நாடுகளுடன் சேர்த்து விளையாட வேண்டும் என்று 96 ஆண்டுகளுக்கு பிறகு 48 குழுக்கள் வருகின்றன என்று அவற்றை கிட்டத்தட்ட 104 உதயபந்தாட்ட போட்டிகளுக்கு கூடாக அவற்றை இணைத்து முடிவை காண்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இவரும் அதே மாதிரி உதயபந்தாட்டம் விளையாடுகிறார். விளையாடுறபடினால அவருக்கு அந்த பரிசு கொடுக்கப்பட்டது தெரியாது, ஆனால் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப இவ்விதமான சூழலை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கும் பழைய மாதிரியான பேச்சுக்களையும் பழைய மாதிரியான கோரிக்கைகளையும் வைத்துக் கொண்டு நிற்க முடியாது. மாறுகின்ற காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்களே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு இந்த பேரிடர் காலத்துல இதை நாங்கள் சரியாக செய்தோம் என்றால் அரசுக்கு நிபந்தனைகளை போட்டு அதை செய்யக்கூடிய வலிமை இயற்கை தந்திருக்கிறது. ஆனால் அரசுக்கு நிபந்தனைகளை போட்டு செய்யாமல் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு, அரசுன்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சிக்கு ஏற்ற மாதிரியாக நாங்கள் காவடி எடுப்போமா இருந்தால் அந்த காவடியாட்டம் கடைசியாக எந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் என்பதை நாங்கள் கூற தேவையில்லை என்று நினைக்கின்றேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பரிசு கொடுத்ததற்கு அவர்களுடைய கோபத்தை தணிப்பதற்காக நோபல் பரிசு கிடைக்கவில்லை இல்லையா? அதை தணிப்பதற்காகத்தான் அப்படி கொடுத்தார்களோ என்னோ தெரியும். ஆனால் நீங்கள் கூறுவீர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நீங்கள் கூறும்பொழுது நான் உடனடியாக யோசித்தேன், எந்த பக்கத்தை நீங்கள் கூறுகிறீர்கள்? தமிழர் தரப்பை கூறுகிறீர்களா அல்லது அனுர குமரசிநாயக்கனுடைய தரப்பை கூறுகிறீர்களா என்று சிந்திக்க தோன்றியது. என்ன நல்ல சிந்தனை. என்ற இலங்கை தீவில் தான் மழை பெய்திருக்கிறது. அந்த இலங்கை தீவுக்கு அனுர தரப்பும் இருக்கின்றது, தமிழர் தரப்பும் இருக்கின்றது, அதே முஸ்லிம் மக்களும் இருக்கின்றார்கள், மலைய மக்களும் இருக்கின்றார்கள். எல்லாருக்குமான இலங்கை தீவுக்கு தான் நடந்திருக்கின்றது. இந்த பேரிடர் இனிமேல் தொடர்ந்து வராது என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லை. இப்ப சரியா சொல்ல போனால் 3 வருஷத்துக்கு முதலே அரசுக்கு நினைவிற்கும் நினைக்கின்றேன், இலக்கில் 2 எடிட்டோரியல் எழுதினோம். உடனடியாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆரம்பியுங்கள், உலகத்தில் இருக்கிற புவியியல் துறைகள், பல்கலைக்கழக புவியியல் துறைகள் யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய வெள்ளம் பெறும் என்று சொல்லி 1-2 வருஷத்துக்கு முதல் இல்லை, 3 வருஷத்துக்கு மேல் சொன்னார்கள். 3 வருஷத்துக்கு மேல் சொல்கின்றார்கள் சொல்லி சொன்ன பொழுது அப்படி சொன்னோம், இந்த இடர் முகாமத்துவத்தை உடனடியாக செயற்படுத்தி வையுங்கள் என்று. செய்கிறார்களா? இல்ல. இதுதான் பிரச்சனை. அது எல்லாரும் பேசுகிறார்கள், பேசிவிட்டு அப்படியே போய்விடுவார்கள். அது என்னன்னா, நான் நினைக்கிறேன், சின்ன வயசுல இருந்து இந்த கோயில்கள்ல இந்த கதாபிரசங்கம் கேட்டபடினால இந்த கதாபிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு கேட்கல அங்க தர்மம் நிலைக்குது, அதர்மம் அழியுது என்று சொல்லி ஒரு உற்சாகத்தோட இருப்பினான். முடிஞ்சு வீட்டை வந்த உடனே தர்மம் போயிடும், அதர்மம் தான் மிஞ்சி நிற்கும். அதே மாதிரி தான் இந்த தமிழரசு கட்சியோட கூட்டங்கள்ல அவர்கள் பேசுகின்ற அந்த அடுக்கு மொழியில் பிறந்து பால் குடிக்கிற குழந்தை கூட பாலை நிப்பாட்டி விட்டு தேசியம் பேசும். அந்த அளவுக்கு அடுக்கு மொழியில பேசுவார்கள். அந்த நேரத்தில் இருக்கிற அந்த வீரத்துடன் எல்லாரும் துள்ளிக்கொண்டு போவார்கள். ஆனா அதுக்கு பிறகு செயலில் என்ன நடந்தது என்பதை 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று மட்டும் இருக்கின்ற அரசியல் வரலாறு தெளிவாக காட்டுகிறது. நன்றி மாஸ்டர். மாஸ்டருடைய அந்த ஆசிரியர் தலையங்கத்தில் தையீட்டி விவகாரத்தின் தொடர்பாக மாஸ்டர் அங்கே சுட்டிக்காட்டும் பொழுது அனுர குமரசிநாயக்காவுக்கு காவல்துறையும் ஒரு சவாலாக இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்கள். ஏற்கனவே தையீட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை அது தனியாருக்கு சொந்தமான காணி. அந்த காணி தொடர்பாக தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது இந்த அனர்த்தம் நடந்திருக்கிற நேரத்தில் அடாவடித்தனத்தை வெளிப்படுத்திய காவல்துறையினர் இது அனுர குமரசிநாயக்காவுக்கு சவாலாக இருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்கள்? அவற்ற காவல்துறை என்னென்று அவருக்கு சவாலாக இருக்கும். அவர் சொல்றதை செய்யுது, அவ்வளவுதான். இப்ப ஒரு காவல்துறை காவல்துறை அதிபரை மாத்துறீங்க இடத்தை. ஒரு கான்ஸ்டபிள் உங்களுக்கு சவால் என்றால் நாங்கள் நம்பணும். காவல்துறை அதிபர் இப்ப இவ்வளவு காலம் நான் காவல்துறை அதிபரை 200 தூக்கி எறிந்தார், வீர பிரபந்தம் எல்லாம் காட்டு. ஏன் சிங்கள தேசத்துல? ஆனால் வடக்கில ஒரு காவல்துறை சாதாரண காவல்துறை ஊழியருக்கு அனுரா பயம் என்றால் அல்லது அனுராக்கு மானபங்கம் ஏற்படுத்துகிறார் என்றால் நாளைக்கு ஒரு சாதாரண பியோனும் உங்களுக்கு அப்படி செய்யலாம் என்றால்
தமிழர் தேசத்திலே இது என்று சொன்னார். இப்ப மாஸ்டர் வடிவாக சொன்னார். இந்த எங்களுடைய ஆக்கள் நான் இந்த சிடிசிஎஃப் நாங்கள் பார்த்தோம், அதை பார்த்து அந்த செய்தியை பார்த்தோன்னே எனக்கு விரைச்சு போனேன். என்னென்றால் இலங்கை தூதரகம் செய்கிறவங்க செய்கிறாங்கள் ஐயா. இலங்கை தூதரகம் இருக்குது கனடாவில், 1 மில்லியன் கனடா கொடுத்திருக்குது. அதுக்கு போய் படங்கள், அது கோட்டுகள், டையல், ஷூவல் எல்லாம் கட்டி கொண்டு போய் நின்று வரிசையில் நின்று படம் வெக்கம் கட்டவங்களாக்கு. இப்ப நீங்க சரி, நான் இப்ப ஒரு செய்தி எழுதிக்க நான் அந்த பாக்குறேன், நீங்கள் இந்த செய்தியை வாசிக்கிறவங்க பாருங்க. இந்த ஈரோவிஷனை 4 நாடுகள் தாங்கள் பங்கு பெற்ற மாட்டோம் என்று சொல்லிட்டு இஸ்ரேல் பங்கு பெற்றினார். அயர்லாந்து, நெதர்லாந்து, ஸ்லோவாக்கியா உட்பட 4 நாடுகள். அதுல ஸ்லோவாக்கியா சொன்னது என்னென்றால், காசாவில் பலஸ்தீனியர்களின் இனப்படுகொலைக்கு காரணமான ஒரு நாட்டின் பிரதிநிதியுடன் நாங்கள் ஒரே மேடையில் நின்று பாட முடியாது. ஆனால் வெக்கங்கட்டவங்கள் இலங்கை அரசுக்காக போயிட்டு கோட்டையும் சூட்டையும் கட்டி கொண்டு நிற்கிறாங்க. என்னென்று நாங்கள் போய் கேட்கிறது, இந்த அரசு எங்களுக்கு இனப்படுகொலை செய்தது என்று கூழ் முட்டைகளை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுதான் அந்த பிரச்சனை. இப்ப எல்லா இடமும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காக்காரன் கூட ஸ்டிக் பண்ணிட்டான் காசை. ஏன்? அவனுக்கு பூகோள அரசியல் தேவை. ஏன் கனடா கூட 1 மில்லியனை தான் கொடுத்திருக்கிறது. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இழப்பு எவ்வளவு என்று சொன்னால் 320 பில்லியன் ரூபாய்கள். நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணினீங்க என்றால் பவுண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணினாலே 800 மில்லியன் பவுண்ட்ஸ். அப்ப டாலரா பார்த்தா கிட்டத்தட்ட 1000 மில்லியன், 1 பில்லியன். 1000 மில்லியன் டாலருக்கு அமெரிக்கா 2 மில்லியன், கனடா 1 மில்லியன், ஆஸ்திரேலியா 1 மில்லியன், இப்படித்தான் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொடுத்ததை பார்த்தால 10 மில்லியன் தான் வரும். 1000க்கு 10க்கும் எவ்வளவு வித்தியாசம்? இப்ப இலங்கையால மீள முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்ப இதுதான் நான் இப்ப இந்த புயல் ஒன்றை எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கிறது. தமிழ் மக்களுக்காக செயற்படக்கூடிய ஏதாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு தேவை, அவசரமா தேவை. இந்த குப்பை கூலங்களை எல்லாம் கூட்டி அள்ளி போட்டு இல்ல என்ன சொல்லி கொண்டு வராங்கன்னு சொன்னா, முந்தி விடுதலை புலிகள் 2 லோரியில சாமான அனுப்பினப்ப 2004 அப்ப அவங்க ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு உதவணும். இப்ப இந்தியா ஏன் இலங்கைக்கு உதவுறது? அப்பதான் அப்படி கொடுத்தபடியேதான் அது தேசமாக மதிக்கப்பட்டது. தங்களோட தேசத்தை தேச கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காண்டி கொடுக்கத்தான் வேணும். இப்ப நீங்கள் தேசமா இருக்கிறீங்களா? அடிமை என்னென்று இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யலாம். அடிமையா இருக்கிறவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இப்ப அடிமையா இருக்கிறத கூட, அதாவது இப்ப கொடுமையிலும் கொடுமை என்ன சொல்லுங்க அப்ப. நான் அடிமையா இருக்கிறதுன்றதே எனக்கு தெரியாம இருக்கிறாரா உண்மையா? அப்படியான ஒரு நிலைக்கு வளர்த்திருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து இந்த தமிழ் ஜனத்தை எவ்வாறு மீட்டெடுக்கிறதுன்றதுதான் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த இப்படியான ஒரு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால், அங்க சுமந்திரன் கட்டிக்கு போனாராம், நம்மளோட கதைச்சாராம், சஜித்தோட கதைச்சார். அவன் கதைச்சான கதை காட்டி என்ன? இப்ப என்னென்றால், நாங்கள் நம்மால எதிர்த்து சஜித்தை எதிர்த்தாலோ அதுன்ற மறுதாக்கம் என்னென்றால் நாங்கள் அனுராவை ஆதரிக்கிறோம் என்றால் மாதிரி. சிங்கள தேசத்துல ஒருத்தனை எதிர்க்கிறான்டால் இன்னொருத்தனை ஆதரிக்கிறான் அர்த்தம். இப்ப என்ன செய்யணும்? சிங்கள தேசத்தை விட்டுடுங்கோ, அது அவன் அரசியல், அவன் என்னமோ செய்துட்டு போகட்டும். உங்களை பாருங்கோ, ஸ்ரீலங்கா தூதர், இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் இலங்கை தூதரகம், நானே அதை ஆச்சரியமா இருக்கு, இலங்கை தூதரகம் செய்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கணும் என்று சொன்னால், இவர்கள் என்னென்று நாளைக்கு வெளிநாடுகள்ல போய் இலங்கை அரசு எங்களுக்கு இடப்படுகொலை செய்து என்று என்னென்று சொல்ல முடியும்? அவர்கள் சொல்லுவார்கள் என்னவென்றால், ஒரு அனர்த்தம் நடக்கும் பொழுது நாங்கள் இப்படி செயல்படுவதுதானே மனிதாபிமானம் என்று சொல்லுவார். மனிதாபிமானம், ஓகே, மனிதாபிமானம். இலங்கை அரசுக்கு மனிதாபிமானம் செய்யறதுக்கு இலங்கைக்கு தூதரகம் இருக்கின்றது. நீங்கள் உங்களோட மக்களுக்கு செய்திருக்கலாம். தமிழ் மக்களுக்கு கனடிய அரசை கொண்டு தமிழ் மக்களுக்கு கேட்டிருக்கலாம், நேரடியாக வடக்கு கிழக்குக்கு கொடுங்கள் என்று.
இப்ப வடக்கில் இருந்த ஊடகவியலாளர் என்ன சொல்கிறார்? வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு மிக முக்கிய காரணம் அந்த எச்சரிக்கைகளில் மொழி புறக்கணிக்கப்பட்டது. மொழியை கூட அவங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க. இப்ப மாஸ்டர் சொன்ன மாதிரி தாய்கிட்டி விவகாரம், இவ்வளவு பிரச்சனைக்கையும் அவங்களுக்கு இனவாதத்தை அவர்கள் விடவில்லை. எந்த அனர்த்தம் வந்தாலும் சிங்களவனாத்தானே இருக்கிறான். நாங்கள் என்ன திடீரென்று முஸ்லீமா இருக்கிறோம், ஒரு நாளைக்கு சிங்களவனா இருக்கிறோம், ஒரு நாளைக்கு வெள்ளக்காரனா இருக்கிறோம், இன்னொரு நாளைக்கு ரஷ்யனா இருப்போம், நாளைக்கு கனேடியனா இருப்போம். நீ எதுல இருக்கிறான்னு உனக்கே தெரியாம இருக்கு. சிங்களவன் ஆனா எப்ப இடி விழுந்தான்னா, புயல் அடிச்சான்னா, மழை பெஞ்சானா சிங்களவன் தான். அது மாறா எங்கட இந்த ஒரு கும்பல் இருக்கல்லோ, அது நான் ஒரு நாளைக்கு முஸ்லீமா இருக்கும், ஒரு நாளைக்கு வெளிநாட்டுல புயல் வந்தா வெள்ளக்காரனா மாறிடும், சிங்கள தேசத்துல புயல் வந்தா சிங்களவனா மாறிடும், முஸ்லீம் தேசத்துல புயல் வந்தா முஸ்லீமா மாறிடும் என்று சொன்னால் இந்த இனத்தை என்னென்று நாங்கள் காப்பாற்றி வழியில் எடுக்கிறது? இல்ல இப்ப இந்த விடயமே உறுதிப்படுத்துகின்றது இல்லையா நாங்கள் பேசுகின்ற விடயங்கள்? அதாவது தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி, நீங்கள் கூறியது சரி. அதாவது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், ஆனால் மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு இப்ப ஒரு தனிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை, கூட்டாக கூட இருக்கலாம். அந்த வழிகாட்டல் இல்லாததுதான் எம்மால் ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியாது என்பது சமகாலத்தில் நடக்கின்ற சம்பவம் நிரூபிக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் வழிகாட்டல் இல்லை. அடுத்தது இந்த ஒரு டிசிப்ளின் கிடையாது. அந்த இனத்திடம் இந்த இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்த போறார்களே, எந்த விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகளும் அல்லது தான் என்ன செய்ய வேண்டும் என்றது எந்த விதமான ஒரு கொள்கைகளோ நடைமுறைகளோ எதுவுமே இல்லாத ஒரு கூட்டமாகத்தான் தெரிகிறார். ஆனால் அதை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் என்று சொன்னால், அதை வெளிப்படையாகவே கோட்டு சூட்டோட போய் செய்கிறார்கள் என்றேதான் எனக்கு பார்க்கவே வெக்கமா இருக்கிறது. முயற்சி எடுக்கிறார் என்று சொல்லுகிறார்களே தாங்கள், அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு முயற்சி என்று சொல்லுகிறார்கள். எல்லா அரசாங்கத்தோட 16 வருஷமா முயற்சியா நடத்துவோம். முயற்சி ஓகே, 16 வருஷமா முயற்சி, இன்னும் 10 வருஷத்துல ஆக்களவு இல்லா அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப உதய முயற்சி எடுக்கிறத அந்த சின்ன புலத்தைகளுக்கும் பழக்கி போடாதீங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். நீங்க முயற்சி எடுக்கிறவங்க பிரச்சனை என்ன, உங்களால எதுக்கும் செய்ய முடியாதுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு, மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க உங்களுக்கு தெரியும், தாயத்துல போய் பாத்தீங்கன்னு சொன்னால புலம்பெயர் தமிழ்பட்டா ஒரு கேலி கூத்தா தான் பார்ப்பாங்க, ஒரு கொமெடி ஆக்களாத்தான் பார்ப்பாங்க கட்டாயம். அதே போல நீங்கள் வேணுமெண்டா போய் கேட்டுப்பாங்க. நான் சொல்றது போய் என்ன, தாயத்துல போய் கேட்டுப்பாங்க. கன பேருக்கு அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. அவைக்கு அவங்களுக்கு மிச்ச தெரிஞ்ச கொஞ்சம் பேரு ஒரு கொமெடி கூத்தாத்தான் பாக்குறது. இதுக்கு அங்க எந்தவித வேல்யூவும் இருக்க போறதில்லை. இங்க இருக்கிற அப்படி ஒரு வேல்யூ இருக்குமென்று சொன்னால் அங்க 3 என்பிபி கட்சிக்கார நாடாளுமன்ற ஆசனத்தை பிடிச்சிருக்க முடியாது. அப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் அப்படியான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. அப்ப என்ன நீங்கள் சொன்னது போல முயற்சி எடுத்து பார்க்க போறீங்கள் என்று சொன்னால், நீங்கள் முயற்சி எடுக்கிறது உண்மையா ஏமாத்தி பார்க்க போறீங்க. ஒவ்வொரு அரசு வரைக்கையும் ஏமாத்த போறீங்கள். நீங்கள் நினைக்கப்படாது சிங்களவர் ஏமாத்த போறாங்க, சீச்சி தமிழ் நாட்களை ஏமாத்தி பார்க்க போறாங்க. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதே தவிர இதுக்கு அங்கே நான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். சரி, உடனடியாக எனக்கு அந்த ஹிமாலய பிரகடனம் அது அப்படியா ஏதோ ஒன்று செய்தார்கள், அதுதான் ஞாபகத்துக்கு வந்து நீங்கள் இந்த கோமாளி கூத்துகள் என்று சொல்லும் பொழுது நன்றி அரசோகளே. மாஸ்டர் நீங்கள் பாருங்கள், அரசோட கேட்ட கேள்வி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது ஒரு சவாலாக அமைந்திருக்கின்றதா? காவல்துறை அவர்கள் அடிக்கடி கூறுகிறார்கள் தங்களுக்கு நேரம் வேணும், தங்களுடைய நகர்வுகள் மெதுமெதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த காவல்துறையினுடைய அடாவடித்தனம் என்ன செய்தியை கூறுகிறது அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு? இந்த காவல்துறையினுடைய அடாவடித்தனம் இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எந்த ஒரு ஆளுங்கட்சியும் வந்து எந்த ஒரு நிலையிலும் வாயளவில் கூட கண்டிக்க மாட்டார்கள் என்பதை கூறுகிறது. அது உண்மை. ஏன்னு சொன்னால் என்ன பிரச்சனை அங்க நடக்கிறேன்னு சொன்னால், இல்ல எல்லா நாடுகளிலும் அரசாங்கங்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து அரசாங்கத்தை விழுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறது வழக்கம். அது படைகளும் கூட அந்த மாதிரியான கட்டமைப்புகள் அமையலாம். ஆனால் அரசாங்கம் என்ன செய்யும், அதனை இனங்கண்டு அவர்களை வெளியேற்றுவார். இப்ப அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக மக்களுடைய கருத்தை உருவாக்குவதற்கு எப்படி செய்தார்கள் என்று சொன்னால், அவர் இன்று காலை அவர் அவ்வளவு பேரையும் வெளியேற்றிருக்கணும்.
அவர் வெளியேற்றி இருந்தார் என்றால் உண்மையில உலகத்துக்கு தெரியும், உள்ளுக்குள்ள ஒரு உட்பூசல் இருந்திருக்கு, அந்த உட்பூசலால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைன்னு தெரியும். இது எந்த அரசாங்கம் இருந்தாலும் தமிழர்கள்ல கை வச்சு, அதாவது நேற்றைக்கு கேவலம் அந்த அந்த வயசு போன தாய்மார் ஒரு பக்கத்துல அவங்களோட நிலத்தை புடுங்கி வச்சுக்கொண்டு ஊட்டச்சத்து கூட இல்லாம இருக்கிற நிலையில அதுகள் இருக்குது. இந்த வாழ்வாதாரத்தை முன்னெடுக்கிற நிலைக்கு அந்த தாய்மார்ல கை வச்சு அடிக்கிற அளவுக்கு துணிவு இருக்குது. அதுவும் அங்க இருந்த சட்டத்தரணிகளோட சொல்றேன், நான் தான் அந்த வழக்கு பேசினான், நீதிமன்றம் இந்த விஷயத்துல உங்களை தலையிடக்கூடாதுன்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிற போலீஸார் ஒருவருமே நீங்க அங்க வர இல்லை, வேண்டும் பாருங்க, கட்டளையில பாருங்க. அப்ப யார் இவர்கள் அனுப்பினது? இந்த தமிழர்களுக்கு மேல இந்த மாதிரியாக தாக்குதல் நடத்துற நிலைகள் எல்லாம் அது 74ஆம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டில இருந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த 4வது தமிழராட்சி மாநாட்டிலிருந்து இன்று மட்டும் இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், யார் தமிழர்களுக்கு மேல தாக்குதல் நடத்துறதுக்கான அந்த உத்தரவை வழங்குவது? அப்ப யாரும் ஒரு காக்கி சட்டை போட்ட யாரும் தமிழர்களை எப்படி நடத்தலாம் என்ற நிலையிலேயே வச்சிருக்கிறீங்க. அப்படியான ஒரு நிலையில நீங்கள் வச்சிருக்கிறார இந்த பிரச்சனையாக இருக்குது. அன்றைக்கு நேரே சொன்னார்கள், இதனாலதான் அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எதிராக போராடி அடிச்சு கலைத்தார்கள். திரும்ப மக்கள் நாங்கள் அடிச்சு கலைப்போம், மக்கள் அடிச்சு கலைப்போம்னு சொன்னார்கள், நேரடியா பார்க்க இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல அதுக்காக தான் இதுல இப்ப அதாவது இப்ப என்ன பொறுத்த மட்டும் அன்றைக்கு அந்த பேரிடர் தொடங்கின நேரத்தில இருந்து பிரித்தானியா உட்பட தாங்கள் வாழ்ற நாடுகளில் எல்லாம் தளிர்கள் இளைய சமுதாய அமைப்புகள் வெகு வேகமாக வேலை செய்த காணக்கூடியதா இருந்தது. அங்கேயும் இளையவர்கள் யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கு சென்று வேலை செய்த காணக்கூடியதா இருக்கு. அதாவது இளையவர்கள் எல்லா இளையவர்களும் இந்த மனித நேயத்தால தூண்டப்பட்டு செயல்பட்ட ஒரு தன்மையை பார்க்கிறோம். இப்ப நீங்க அரசு மனித நேயத்தை பற்றி நீங்க அரசு கேட்டீங்கள், எங்களுக்கு சிங்கள மக்களுக்கு மேல் நிறைய மனித நேயம் இருக்கிறது. ஆனாரணத்தினால் சொல்லுறோம், மனிதனத்துல எந்த நேரத்திலும் ஒரு தமிழன் சிங்களவன் அடிச்சேன்னு சொல்லிட்டு பார்ப்பான். இவ்வளவு எல்லாம் நடக்கு. நேத்தையே கூட அந்த போலீஸார் அவ்வளவெல்லாம் கத்திக்குளர்ற நேரத்திலேயும் ஒரு தமிழரும் கூட சிங்களவருக்கு எதிராக வன்முறைக்கு போகவில்லை. என்று நீங்கள் தான் உங்கள் வன்முறைக்கு ஆளர்கள் என்று மாத்துகிறீர்கள். முழு தமிழ் சமுதாயம் வன்முறை கொண்டு எழுந்துன்னு சொன்னால் இவ்வளவு பெரிய சிக்கல் வேற இலங்கையில. ஆனால் அப்படி நடந்ததில்லை ஒரு காலத்திலேயே. அது மட்டும் இல்லை, இந்த போராட்டத்துடைய இறுதி நேரத்தில் கூட அங்க தேசிய விடுதலை அமைப்பிட்ட நிறைய ஆயுதங்கள் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர்கள் அந்த ஆயுதங்கள் ஒரு ஆயுதத்தை கூட எந்த ஒரு சிங்கள மானுக்கு எதிராக பயன்படுத்தவில்லை. படைகளுக்கு எதிராக தான் பயன்படுத்தினார்கள், படைகளோடு தான் மோதினார்கள். எப்பயாவது இந்த விடுதலை வரலாற்றில் படைகள் ஆயுதமேந்தி விதைக்குள்ள தான் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியோடு இருந்தார்களே தவிர எந்த ஒரு கட்டத்திலும் மக்களை அழிக்க வேண்டும் என்ற ஒரு தன்மையோடு செயற்பட்டது. அது நடந்த சில சம்பவங்களை எல்லாம் தமிழர்களையே கோவப்படுத்தி பல நான் இந்த எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டத்தை பார்த்த பிறகுதான் இந்த புராணங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டதை நான் எனக்குள்ள உணர்ந்து கொண்டது. என்றால் புராணத்தை எப்படி கட்டமைப்பது என்பதில் தமிழர்கள் மகா கட்டிக்காரா, சரியா, மகா கட்டிக்காரர். அதாவது நடக்காத ஒன்று நடந்ததாக நம்ப வைக்கிற வீரர்கள் எங்கள் சமுதாயத்தில் தான். அதுல அந்த அளவு புத்திஜீவித்தனத்தை காட்டுற நீங்கள் நடக்கிறத நல்லதா நடக்கிறதுக்காக காட்டுங்க, பிரச்சனை முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த இவற்றை கட்டுரை எதுக்காக போட்டு ஜோர்ஜ் மொன்பியோட கட்டுரை அது பெருசாக இருந்தது. நான் இடம் கருதி அதை முழுக்க போட முடியவில்லை. அதுல அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இன்றைக்கு உலகமெங்கும் இந்த தொழில்நுட்ப அறிவியல் வளர்ச்சிக்காக நிறைய கேபிள்கள் எல்லா இடத்தும் தாக்கப்பட்ட நிலையில உலகம் இருக்குது. அதனுடைய கதிர்வீச்சுகளும் இருக்கத்தான் போகுது. நீங்கள் ஒரு நவீன கருவியை கொண்டிருக்கல அதுக்கான எதிர்விளைவுகள் கட்டாயம் பெறத்தான் செய்யும். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த விளைவையே சாதகமாக மாத்துறது, அந்த கதிர்வீச்சையே மண்ணில் இருக்கிற நுண்ணீருக்கு தான் அந்த ஒவ்வொரு பயிருக்கும் நட்பாக இருந்து அந்த பயிருக்கான இந்த நாங்கள் இமினேஷன் என்று சொல்லப்படுற அந்த பயிருக்கான பாதுகாப்பு சக்தியையும் அந்த பயிருக்கான ஊட்டச்சக்தியையும் கொடுக்கிறது. அப்ப அவர்கள் என்னத்தை கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், இந்த கதிர்வீச்சையே நாங்கள் மண்ணை ஈரழிப்பாக்கின்ற பொழுது அந்த கதிர்வீச்சு அதில் இருக்கிற நுண்ணீர் கிருமிகளை அழிக்காமல் எந்த வகையான நுண்ணீர் கிருமிகளை வளர்க்கும் என்ற ஆய்வுக்குள்ள போறார்கள். வளர்த்து அந்த நுண்ணீர் கிருமிகளையும் வளர்க்குறதன் மூலமாக அந்த பயிருக்குரிய தேவையான அந்த பாதுகாப்பு சக்தியையும் சத்தையும் ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாற்றத்தை நாங்கள் எங்களுக்கான அடித்தளமாக கொண்டு அதில இருந்து
முன்னேறி செல்ல வேண்டும். அதான் விளவில் எழுவோம் என்ற தேசிய விடுதலை போராட்ட தத்துவமாக இருந்தது. அதுக்கு உறுதியின் உறைவிடமாக மக்கள் நிற்க வேண்டும். இந்த கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா இளையவர்களுடைய அந்த உறுதி தன்மையை உண்மையாக பாராட்டத்தான் படும். அவர்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் செய்வது சொல்வது கூட இல்லை. ஆனா இரவு பகலாக ஏதோ தங்களான ஆளுநர்களை எல்லாவற்றையும் செய்தார்கள். அங்கே மக்கள் இந்த இடருக்கு மத்தியில இருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனையோ அதே நேரத்துல அங்க யார் முல்லைத்தீவு பரவ ரஹீரன் சொல்றாரு என்ன, அங்க வெளிப்பாஞ்ச கல்லில இந்த முல்லைத்தீவு இவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள இருக்கேக்கல அது சுற்றுலாத்துறை கொண்டு வைக்கப்பட்ட இடம். அந்த இடத்துல சிலாபத்திலும் நீர்கொழும்பிலும் பதியப்பட்ட 4 படகுகளும் வேற பதிவுகளை கொண்ட 3 படகுகளும் 7 சிங்கள படகுகள் அந்த புலிப்பாஞ்ச கல்ல கொண்டு நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்த தன்மைக்குள்ள நீங்கள் சாதாரண மக்களின் நிலத்தாவே இருக்கிற தன்மைக்குள்ள நிக்கிறீங்க. அதான் பிரச்சனை. அப்படியான ஒரு தன்மைக்குள்ள தான் அந்த நாடு இருக்குது. அப்ப இதுக்குள்ள நாங்கள் மனிதாயத்துல நாங்கள் உதவி செய்யறோம், எல்லாருக்கும் உதவி செய்யணும். அது எந்த 2 கட்டம் இல்லை. ஆனா இன்னொரு மனிதாயத்தோட நிக்கலாம், நீங்க மனிதாயத்தோட செயற்படலாம். இயேசுநாதர் கூட தெளிவா சொல்லுவார், 2 ஆடை உள்ளவன் ஒரு ஆடையை கொண்டு தான் சொல்லுவார். சரியா? அதாவது என்ன நான் பாதுகாக்காமல் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது, என்னை பாதுகாத்து கொண்டு உதவி செய்ய முடியும். அப்ப அது சுற்றுலாத்துறைக்கு அதுல எந்த ஒரு தொழில் முயற்சியும் செய்யக்கூடாது ஒதுக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை மையப்படுத்தி அப்ப இதெல்லாம் திட்டமிட்டு நடக்குது. இந்த இடத்துல இது வழியாக இருக்குது, இந்த இடத்துல நாங்க போய் நிக்கலாம். அப்ப இது தற்செயலாக நடக்கிற ஒரு விஷயமா? அப்ப இதை யார் செயற்படுத்துகிறார்கள்? அப்படிதான் இந்த செல்மெத்தியூ 83ஆம் ஆண்டு போராட்டத்தை அந்த இன அழிப்பை தமிழர் மேலான இனஅழிப்பு நடத்தினர் என்றதும், ஜெயர் ஜெயவத்னா இப்ப சமீபத்துல வெளிவந்த அந்த 7 நாட்கள் என்ற அந்த நூலில் ஸ்ரீலங்கானுடைய இராணுவ தளபதி யாழ்ப்பாணத்துல உயிரிழந்த அந்த இராணுவத்தினரை அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கே தான் உடலங்கள் அனுப்ப சொல்லி கட்டளை இட்டது. அது ஜெயர் ஜெயவத்னா தான் இல்லை, அதை கனத்தமையானதை கொண்டு போ சொல்லி போட்டு கனத்தமையானது கொழும்புக்குள்ள தமிழர் வாழ்ற பகுதிக்குள்ள கொண்டு அதே நேரத்துல ஊர் முழுக்க என்ன கதையை பரப்பினது? சாதாரண சிங்களர்கள் அடிச்சு கொண்டு போட்டாங்க, சிங்களர்கள் உடலம் தெரிஞ்சு இறங்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் அந்த நேரத்துல மக்களுக்கு உணர்ச்சியை தூண்டினீங்க. இந்த விளையாட்டு தமிழ் சமூக ஊடகங்களும் செய்யுது. தமிழ் சமூக ஊடகங்களும் கூட சில வேளைகள்ல தங்களுக்கு பணத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி எதையும் எழுதுவ நிலையில இருக்கிறார்கள். இப்படி ஒரு பொய்மையை நீங்கள் மெய்மையாக்குற முயற்சிக்குள்ள போனீங்களா இருந்தால் அதுதான் கயமையுடைய அடிப்படையாக தான். அதாவது எங்கள் பொய்மையும் வாய்மை உடைத்து புரதி இந்த நன்மைகளை கொண்டு சொல்லுவார். சில இடத்துல நாங்கள் ஒரு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சில விடயங்களை மறைக்க வேண்டி வரும், சில பாதுகாக்க வேண்டி வரும், அது வேற விடயம். ஆனால் இது நீங்கள் என்னென்றால் உண்மையை நீங்கள் எப்பயுமே பொய்மையா மாத்துகின்ற பொழுது பனருக்குமார கிருஷ்ணாக்கா இந்தியன் உரிய பார்த்தீங்கள் என்றால் அதை பார்க்கல ஒரு மிக உருக்கமா பேசுகிறார். பேசுங்கள், நல்ல விஷயம். ஆனா அந்த சொல்லை நீங்கள் செயலாக்குறீர்களா? செயலாக்குவதா இருந்தால் ஒரு பிரச்சனையும் பெறாது. அது மட்டும் இல்லை. நேற்று ஒருவர் அழைத்து கேட்டிருந்தார், என்னோட நாங்கள் வானொலியில் மாவீரர் நாள் தொடர்பான விடயங்களை எல்லாம் பேசும் பொழுது அவர் கேட்டிருந்தார், இப்ப 16 ஆண்டுகளில் இவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு ராஜபக்ஷாக்கள் தந்தார்களா? நாங்கள் அது தொடர்பாக சிந்திக்கிறோம் என்று கூறுகிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுவீர்கள்? எவ்வளவு சுதந்திரம் என்றதை அவர் எதை கருதுகிறார் என்றுதான் புரிஞ்சிருக்கு. அதுதான் இப்ப அரசு மிக அழகாக சொன்னார். அதாவது நான் அடிமையாகவே இருக்கிறேன் என்ற எண்ணமே இல்லாதவர்களுக்கு எல்லாமே சுதந்திரமாக தான் தெரியும். நான் அடிமையாகவே இருக்கிறேன் கூறினார். அதாவது மாவீரர் நாள் நினைவேந்தலை எந்த ஒரு தடையும் இல்லாமல் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் செயற்படுத்தப்பட்டவர் அனுரகுமார திசாநாயக்கா என்று கூறினார். அவருக்கு பதில் கூறுங்கள். மாவீரர் நாள் என்பது தாயகத்தினுடைய தேசிய நாள். அன்றைக்கு தாயகத்தினுடைய தேசிய தலைமையை முன்னிறுத்தி அதுல என்ன மாதிரியாக அந்த நடைமுறை அரசு இருந்த என்ற வரலாற்று தன்மையை வெளிப்படுத்தி அந்த நாளை நாங்கள் நினைவு கூறுவதற்கு அனுமதித்திருந்தால் அது அவர் அனுமதித்தார்னு சொல்லலாம். இது என்ன மாதிரி சொன்னார்கள்? இறந்தவர்களை நினைவு கூறுற நாள். இந்த இறந்தவர்களை நினைவு கூறுற நாள் என்றதுதான் சில தமிழ் முட்டாள்களும் தேசிய தலைவருக்கு விளக்கேற்றினார்கள். இது என்ன இறந்தவர்களை நினைவு கூறுற நாள் ஆயுது. இந்த இறந்தவர்களை நினைவு கூறுற நாள் என்று சொன்னால் அது எல்லா மனிதனுக்கும் உரியது. ஆனால் இது அதல்ல. இது உறுதியின் உறைவிடமாக நீ விட்ட பணியை நாங்கள் தொடர்வோம் என்று உறுதி எடுக்கிற நாள். இன்னொரு பக்கத்துல தேசத்தினுடைய வரலாற்றை வெளிப்படுத்துகிற நாள். அப்ப அந்த இடத்துல தேசத்தினுடைய சின்னத்தை அனுமதித்திருக்கிறாரா? அந்த இடத்துல எது
நடைமுறை அரசினுடைய சின்னமாக இருந்ததோ அது தேசக்கொடி தான் நடைமுறை அரசினுடைய சின்னமாக இருந்தது. அது தேசக்கொடி அங்கு அனுமதித்தார்களா? ஒரு கட்டத்துல வந்து நீங்களும் நாங்களும் உங்களை விளங்கிக் கொள்ளாம போராட்டம், அந்த நீங்களும் போராட்டீங்க, அதை வரலாறு பாருங்கன்னு சொல்லி அனுமதிக்கிறார்களா? இல்ல. வரலாற்றை ஏற்க மறுக்கிற ஒருவர் வரலாற்றை இறந்தவர்கள் நினைவு கூறுறன்னு சொன்னா அவர்களுக்கு தேவையில்லாம சண்டை பிடிச்சு சிங்களப்பட தாயத்தை காப்பாற்றுறதுக்கு அவர்களை இறக்க வச்சுட்டு இறந்தவர்கள் நினைவு கூறுகின்ற மாதிரி போகுது. அப்படின்னு இல்லை. சில வழியில பேசுகிறார்கள், ஆனா யாழ்ப்பாணத்துல வச்சு பேச மாட்டார்கள். வேற ஒரு இடங்கள்ல வச்சு பேசுகிறார்கள் ஒழிய யாழ்ப்பாணத்துல வச்சு உண்மையை பேச மாட்டார்கள் எந்த ஒரு சிங்கள தலைவர்களும். அதே மாதிரி வாக்குக்கு வரைக்கல மட்டும்தான் யாழ்ப்பாணத்துல வச்சு மட்டக்களப்பில் வச்சு உண்மையை பேசுகிறார். இதெல்லாம் பழைய கதை. நீ இந்த அவர் கதைச்சார் இவர் கதைச்சார் இவர் என்ன செய்யாருன்னு பாக்குறது இல்லை இன்றைய உலகம். இன்றைய உலகத்துல வந்து இன்றைய உலகத்திட சந்த முறைமைக்கும் இன்றைய உலகத்துல பாதுகாப்புக்கும் ஒவ்வொரு மனிதரும் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை. இன்றைய பாத்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் இங்க வந்து பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சு கொண்டே போகுது. அதால வந்து சாதாரண மக்கள் நல நிதிகளெல்லாம் குறைஞ்சு கொண்டு வருது. அப்படியான ஒரு அபாயத்துக்குள்ள 2030 வந்து மிகப்பெரிய யுத்தம் ஏற்படலாம்ன்ற பேச்சு உலகெங்கும் அடிபட்டு கொண்டிருக்குது. இன்னும் வந்து ஆக வந்து 5 வருஷம் தான் இருக்குது. 5 வருடத்துக்குள்ள வந்து ஒவ்வொரு நாடும் அதுக்கேற்ற மாதிரி தன்னைத்தானே தயார் செய்கின்ற ஒரு நிலை கூட இருக்குது. இவ்வளவு அபாயகரமான நிலையில வந்து நாங்கள் மனிதாபிமானத்துடன் செயல்படுறோம். இல்ல வேண்டி இல்லை. நீங்களும் மனிதாபிமானத்தை செயல்பட்டால்தான் அந்த அபிமானமாக அமையும். எங்களுடைய மனிதாபிமானத்தை நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் மக்களை அடிமைப்படுத்துகிற முறையில கொண்டு வந்தீங்கள் என்றால் அது எப்படி ஒரு மனிதாபிமானம் இருக்காது. ஆனால் இதை வந்து ஸ்ரீலங்கா அரசு தலைவர் செய்தார் நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் விடுற பிழை என்னென்றால் இப்படி நடக்கிற இடங்கள்ல உடனடியாக இனங்காட்டி அவர்களுக்குரிய தண்டனைகளை நீங்க வழங்கினீங்கள் என்று சொன்னால் அது வந்து எப்படியதாக இருக்கும். இப்ப என்னத்துக்கு வளர்த்து கொண்டு போறீர்கள்? இறைமை நீக்கத்தை வந்து படைப்படத்தால செய்து வச்சுக்கொண்டு அந்த தேசிய நீக்கத்தை வந்து செய்வதற்கான அரசியலமைப்பை தான் கொண்டு வரீர்கள். புதிய அரசியலமைப்புல வந்து யாருமே தேசியத்தை பற்றி பேச முடியாது. தேசியத்தை பற்றி பேசணும். இப்ப 6வது திருத்தத்தால எப்படி வந்து இறைமை பற்றி பேச முடியாது என்று அங்க எல்லாரும் வந்து மல்லிகட்சி நிற்கிறார்களோ அதே மாதிரி புதிய அரசியலமைப்பு வந்துன்னு சொன்னா அந்த புதிய அரசியலமைப்புக்கான பிரச்சனைன்னு சொன்னா தேசியத்தை பற்றி பேசுகிற நிலவரம். தேசியம் வந்து தேச துரோக குற்றமா மாற்றப்படும். அப்படியான சூழலுக்கு போகின்ற பொழுது நீங்கள் எல்லா மக்களும் சட்டத்தின் சமன்றதை கொண்டு வாரீர்களா? அந்த அப்படி பேசுகின்ற பொழுது மனித தன்மையை மொழியோ மதமோ நிறமோ சாதியோ பிரதேசமோ நிறமோ வேறுபடுத்தாதுன்ற உத்தரவாதத்தை கொண்டு வாரீங்களா? அப்படியானவற்றை கொண்டு வந்தால் நீங்கள் வந்து அந்த நாட்டுக்குரியவர்கள் சொல்லி மட்டும் நீங்கள் பயன்படுத்தி எதுவும் செய்யலாம். இது இப்ப இருக்கிற பிரச்சனையே இந்த பாருங்க, நீங்கள் எல்லாரும் ஒன்றித்து பயணிப்போம் வாங்கன்றீங்க, அங்க உங்களோட கூட வந்து நீ யாருடா எங்களோட வர்றதுக்குன்னு சொல்லி அடிச்சு திருத்தி போட்டு போறாங்க. நீங்கள் கூறுவதை பார்த்தால் ஆட்சி மாற்றம் வந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கொள்கையில் மாற்றம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? ஆட்சி மாற்றம் அவர்கள் வந்து கொள்கை மாற்றம் வரதா இருந்தா கருத்தியல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். எந்த ஒரு கட்டத்திலும் வந்து கருத்தியல்ல மாற்றம். ஏன் இவ்வளவு ஆயிரம் பல்கலைக்கழகங்களும் ஏன் இவ்வளவு ஆயிரம் பள்ளிகளும் வச்சு உலகத்துல வந்து கருத்தியல் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தியலுக்குள்ளால்தான் மனிதன் வாழ முடியும். கருத்தியல்ல இது சிங்கள நாடு, இது பௌத்த நாடு, இது அவர்களுக்கே ஒரு மித்தாலஜி. அது வந்து இன்றைக்கு சில சமூக வலைத்தளங்கள்ல போய்கொண்டிருக்குது. பிரித்தானியர்களுடைய காலத்துல வந்து பிரித்தானியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கருத்தும் வருது. அதாவது வந்து இந்த நாடு உங்களுக்கு தான் என்று சொல்லி வெள்ளையர்தான் சிங்கள மக்களுக்கு சொல்லி ஊக்கப்படுத்தின கதை கூட வருது. இந்த அதுக்கு முந்தைய அந்த பிரச்சனை இருக்கையில் எல்லாம் 6000 தான் நேரம் எடுக்கும். நான் சுருக்கமா சொல்றேன் என்னண்டா, இப்ப பேரிடர் ஏற்பட்டிருக்குது. பேரிடர்ல வந்து நாங்கள் நிச்சயமா வந்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேணும். அந்த நேரத்துல நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கான நிபந்தனைகளை உறுதிப்படுத்த வேண்டும். நிபந்தனைகளை வைத்து இதனை செய்தா என்றால் நாங்கள் செய்கிறோம். வடக்கு கிழக்கு மக்களோட பாதுகாப்பு அது சரி. இந்த நீங்கள் எல்லா மக்களுக்கும் கொண்டு பேசுற நீங்கள் உங்களோட பக்கத்திலேயும் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் 84,000 பேர், யாழ்ப்பாணத்துல வந்து கிட்டத்தட்ட 27,000 பேருக்கு மேல இப்படி ஒவ்வொரு இடத்திலும் வந்து எங்களோட பக்கத்திலும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர்களுடைய தேவையை சொல்லி அவர்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் சகோதரத்தன்மையான உதவி செய்யுங்கவன். அப்படி உதவி செய்கின்ற பொழுது மேலதிகமான உதவியை நாங்கள் அங்காலம் செய்வோம். அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களையும் பாதுகாப்போம். நீங்கள் எங்களை பக்கத்துக்கு நாங்கள் உதவி செய்யறோம் ஒரு இடம் கேட்கறீங்க இல்லையே, நாங்கள் உங்கள்கிட்ட தவிர மட்டும் தூக்கி கொடுத்து அவங்களையும் நீங்க தான் கெடுக்கிறீங்க. அது அரசு சொல்ற விஷயம். அதாவது வந்து
அவன்கிட்ட நீங்கள் கொண்டு அதிகாரம் எல்லாத்தையும் கொடுத்தா அவன் அதிகாரத்தை பயன்படுத்துவான். அவன்கிட்ட கொண்டு நீங்கள் பணம் முழுவதையும் கொடுத்தா அவன் தனக்கு பயன்படுத்துவான். அப்ப யாருல போல அவங்களுக்கு குறி சொல்ல முடியாது. இதே நேரத்துல அடுத்த வருஷம் வெகுஜன போராட்டங்களுக்காக போக வேண்டிய தேவை வரப்போகுது என்றால் இந்த ஒருமித்த அரசு என்று சொல்லி பேக்காட்டப்படுற அந்த ஏக்கிய ராஜ்ய பற்றிய காலமாக வரப்போகுது. மாகாண சபை தேர்தலோட மோதிர காலமாக வரப்போகுது. இப்படியான ஒரு நேரத்துல வெகுஜன போராட்டங்கள் அதிகரிக்கும். அந்த வெகுஜன போராட்டங்கள் நடைபெறாம தடுக்கிறதுக்கு தான் இந்த போலீசாரை கொண்டு நீங்க விரட்டுறீங்க. இந்த மக்கள் வெகுஜன போராட்டத்துல ஈடுபடாம இருக்கு. அப்ப அதை நீங்க திட்டமிட்ட வேலையத்தான் செய்யறீங்க. தமிழ் பகுதியில வெகுஜன போராட்டம் தடுக்கப்பட்டா ஜனநாயக பங்களிப்பு மறுக்கப்படுகிறது. ஜனநாயக பங்களிப்பு மறுக்கப்பட்டா நாங்க எங்களுடைய ஜனநாயகத்தினுடைய வர்றதுக்கு நீங்க தயவு செய்து நீங்கள் எங்களோட கையில ஆட்சி தந்துட்டு போங்க சொல்லிடுறேன். அதான் முந்தைய கேட்கிறோம். நாங்க பிரிக்க கேட்க ஒரு நாளும் பிரிவினையா கேட்க இல்லை. நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களோட பக்கத்துல இருக்கிற அதுங்களோட நிலம், அந்த நிலத்துல நேற்றுக்கு அந்த ஆக்கள் அது இல்ல, நேற்றுக்கு இலக்கினுடைய வசனமே அங்க பேசப்பட்டது. அங்க பேசிய ஒரு சட்டத்திலையும் தெளிவாக சொன்னார். அதாவது இந்த மண் உங்களின் சொந்த மண், அதான் இலக்கின் இலக்கு அவர் சொன்னார். அவருடைய அந்த வீடியோ போட்டு கேட்டு பாருங்க, சொல்றதா இல்லையோ பார்ப்போம். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதுதான் இலக்கின் இலக்கு. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். நாங்க யாரையுமே குறை சொல்லவில்லை. அந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிற சிங்கள மக்களுக்கும் அந்த மண் சொந்த மண்ணுக்கு, நீண்ட காலமாக அங்கிற மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதையும் நாங்கள் இல்லைன்னு சொல்ல இல்லை. அவர்களுக்கும் இந்த மண் எங்களின் சொந்த மண் வாழ்ற உரிமை இருக்கு. அதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்த மண்ணில நாங்கள் பெரும்பான்மையா இருக்கிற எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களோட பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுக்கும் அந்த தன்மை இருக்குது. அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு தான் பாலாண்ண நிலையிலும் சொல்ற விஷயம். அதாவது நாங்கள் எங்களோட பக்கத்துல இருக்கிற மக்களை நாங்கள் மிருகங்களாக பார்க்கவில்லை. அவர்கள் மக்கள் தான். அவர்களுக்கான மொழியில, அவர்களுக்கான பண்பாட்டுல, அவர்களுக்கான வளர்ச்சியில வாழ்றதுக்கான தன்மையை நாங்கள் உருவாக்குவோம். இப்ப எங்களுக்கான அந்த சுதந்திரத்தை தந்தா அது சாத்தியப்படாத அவர்கள் கேட்டார்கள் உட்கட்டுமானத்தை வழங்க சொல்லி, உட்கட்டுமானத்தை நிர்வாகத்தை தர சொல்லி. இன்றைக்கு இயற்கை ஏற்படுத்தி இருக்கு. இன்றைக்கு அன்றுகுமார சின்னக்கே சொல்றார், அந்தந்த பக்கத்து மாகாணங்களே அந்தந்த பக்கத்து வளர்ச்சியை செய்யட்டும். இதை சந்தர்ப்பமா எடுத்து நீங்கள் உங்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை போட்டு நிர்வாகத்தை உங்களை கையில் எடுங்க பார்ப்போம். இப்ப அரசாங்கம் இல்லைன்னு சொல்லல, இப்ப அரசாங்கம் இல்லைன்னு சொல்லல. அரசாங்கத்துக்குள்ள என்ன வரி இருக்குது, மத வரி இருக்குது, வேற பிரச்சனை. ஆனா அவர் ஏற்றுக்கொள்ளிருந்தார். அந்த பகுதியை நீங்களே பலப்படுத்துங்க. அப்போ இப்ப எங்க ஜாழ்ப்பாணத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க. மட்டக்களப்பில் என்ன இருக்குன்னு கொண்டு வாங்க. முல்லைத்தீவுல, மன்னார்ல, அம்பாறையில, இந்தியால என்ன திருவண்ணாமலையில என்ன இருக்குன்னு அந்த பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று பலம் பெறதா சொல்லுங்க. அப்போ இந்த பக்கத்துல இவ்வளவு சேவை இருக்கு, இவ்வளவு காசாங்கன்னு வெளிநாட்டுல இருக்கிற மக்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் இந்த இவர்கிட்ட இருந்து இவ்வளவு காசை வேண்டி மக்களுக்கு உதவி செய்ய போறோம் அரசாங்கத்திட்ட செய்யுங்க பார்ப்போம். அதை அரசாங்கம் தடுக்கைகளை பிறகு பார்ப்போம். அது செய்ய மாட்டீங்க ஒருவேரும். ஏன்னா உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்றா, இந்த சிலவழியில அரசுக்கும் நினைவிற்கும் எங்களுக்கும் அந்த நினைவிற்கு என்னன்னு சொன்னால், துப்புரவா பாடத்தை ஒன்றையுமே படியாம சோதனைக்கு வாரவன் ஹோலுக்குள்ள விளையாட்டுல கையை ஆட்டி கொண்டுதான் வருவான். வந்து சிரிச்சு கொண்டு உட்காருவான். என்ன சொன்னா அவனுக்கு என்ன எழுதணும்னு தெரியாது. சரியா, பேப்பரா கொடுத்தா அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும். என்றால் அவர்களுக்கு அதாவதியா ஒரு 15 நிமிஷத்துல அல்லது ஒரு அரை மணித்தியாலத்துல எதையோ தனக்கு தெரிஞ்சல அழி தந்து போட்டு திருப்பி தந்து கூட போயிடுவேன். அந்த மாதிரிதான் நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்களோட மக்களை படிங்க. உங்களோட மக்கள் உங்களுக்கு பாடம், இந்த பாடத்தை நீங்க படிச்சீங்கன்னு தான் மக்களுக்கு என்ன தேவைன்றது புரியும். ஆனா நீங்க மக்கள்கிட்ட போய் எங்க படிக்கிறீங்க? அது கிடையாது. இப்ப அர்ச்சுனா ராமநாதன் இந்த வகையில தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கின உண்மை. ஆனா அர்ச்சுனா ராமநாதன் அந்த வகையில வாழ்க்கையை தொடங்கின பிறகு அதை அந்த திசையில வளர்த்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த திசையில வளர்த்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பை அவர் மேலும் மேலும் வளர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக தான் ஒரு கேட்டிருந்தார், இந்த இலக்குல நீங்க அர்ச்சுனா ராமநாதனை பற்றி பேசுறே இல்லையே என்று. அர்ச்சுனா ராமநாதனை பற்றி நாங்கள் ஒரு கருத்துமே சொல்லவில்லை. அது காரணம் என்னென்றால், ஒருவர் தன்னுடைய சொந்த முயற்சியால வளர்ந்து வரைக்குள்ள அவர் எப்படி வளர்ந்து வர்றதுக்கான அந்த வெளியை அனுமதிக்க வேணும். அந்த வெளியில அவர் வளர்ந்து வருகின்ற பொழுதுதான் அவரே பல அனுபவத்துக்கூடாக அதை திருத்தி கொண்டு போவார். இப்பொழுது பல விஷயங்கள்ல அவர் சனத்தனை திருத்தி கொண்டு போறதையும் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த விஷயத்துல என்னை விட அரசு கூட பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கு. என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற விடயங்களை கூடுதலாக தெரிஞ்சவர். அர்ச்சுனா ராமநாதன் பார்லிமெண்ட் அங்கெங்கெல்லாம் கதைக்கலாம் பல விஷயங்களை சொல்றாரு, உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு முறைமை இருக்குது. இந்த சர்வதேச தளத்துல நிக்கிறான். அதே நீங்க சொல்ற முறைமையை பயன்படுத்தி நீங்க சொல்றதை அழித்து போட்டு போகக்கூடிய சக்தி படைத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம். ஆகவேதான் அந்த முறைமைகளுக்கு கூட பயணிங்கன்றதான் சொல்றமே தவிர, அவர்கள் உண்மையை பேசுகின்ற பொழுது நாங்கள் உண்மை இல்லை என்று யாருமே சொல்லவில்லையே. ஆனால் உணர்ச்சி நிமித்தம் நீங்கள் கொந்தளிச்சீங்க, யாராக இருந்தாலும் உணர்ச்சி நிமித்தம் கொந்தளிச்சீங்க, அவ்வளவுதான்.
அந்த உணர்ச்சி என்பது உங்களுடைய பகுத்தறிவை செயற்பட விடாது. பகுத்தறிவை செயற்பட விட்டவுடனே பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அந்த ஆற்றல் இழப்பம். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனை. நன்றி மாஸ்டர் அரசோர்களே. நீங்கள் இப்ப மாஸ்டர் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கூறும் பொழுது நான் அந்த பக்கமா இந்த பக்கமா என்று யோசிக்கும் பொழுது இப்ப மாஸ்டர் நீங்களும் தெளிவாக அனுரகுமார் திசாநாயக்கனுடைய பக்கத்தில் என்ன விதமான நிலைப்பாடு என்ற விடயங்களை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். தமிழர் தரப்பிலும் கூட இந்த விடயங்கள் இப்ப நீங்கள் ஆரம்பத்தில் கூறுவீர்கள் சிடிசியினுடைய செயல்பாடு தொடர்பாக கூறினீர்கள். இப்ப அங்கே தையிட்டியில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டால் தமிழர் தரப்பிலும் சரியாக பயணிக்க முடியாத ஒரு வெளிப்பாடாக நீங்கள் பார்க்கவில்லையா இந்த குழப்பத்துக்கு காரணம்? இன்னொன்றை நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டதுதான் வந்து சொல்வார்கள் இந்த முறை அனுரகுமார் திசாநாயக்கா இவ்வளவு பேரையும் மாவீரர் தினம் நினைவு கூற விட்டு விட்டார் என்று. நான் பேசும்போது மாவீரர் தின நிகழ்வு என்றுதான் பேசுவேன், மாவீரர் தின கொண்டாட்டம் என்று சொல்வதில்லை. அது ஒரு கொண்டாடக்கூடிய நிகழ்வு அல்ல. அனுரகுமார திசாநாயக்கா திறந்து விட்டார் உங்களை என்றால் உங்களுக்கு ஒரு திருவிழாவை செய்துட்டு வந்திருக்கிறீங்களா தானே? திருவிழாவுக்கு என்னடா மஹிந்தா இருக்கேங்க உங்களுக்கு பெரிய திருவிழாவுக்கு விடையில, இப்ப பெரிய திருவிழாவுக்கு என்ன செய்திருவீங்கள்? அப்ப அந்த மாவீரர் விழும்போது உங்களை கடவுளா கும்பிடுங்கன்னு கேட்டவை உங்களை கேட்டவங்களா? இப்படி இருந்திருந்தா அவங்க அந்த 6 அடி நிலமும் கேட்டிருக்க மாட்டேன், காத்தோட காத்தா போயிருப்பாங்க. ஏன்னா அந்த 6 அடி நிலத்துல புதைச்ச நிலத்தை வச்சு வியாபாரம் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னா உங்களுக்கு என்ன? இப்ப மாவீரர் கொண்டாட வேண்டும்ன்றதுக்காக அவர்கள் உயிர் நீத்தார்கள். அவர்கள் உயிர் நீத்தது தங்களுடைய இலட்சியத்தை நீங்கள் பின்பற்றி போவீங்கள் என்று எடுத்து போட்டு வாங்குவோன்றுதான் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் எங்களை காலால மிதித்து கொண்டும் போங்கள். எங்களை வரலாற்றில் கூட கண்ணப்பன வரலாற்றை பாருங்கள். சிவந்த கண்ணை காலால மிதிச்சவர். அங்கு மரியாதை முக்கியத்துவம் இல்லை, அங்கு செயற்பாடுதான் முக்கியத்துவமாக இருந்தது. அதுதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால், அவர்களை தெய்வமாக்கி அவர்களை கும்பிட்டு விட்டு ஓடிவிட்டோம் என்று உங்கள் கடமையை முடிச்சுக் கொள்றீங்க. அதுக்காக சரி, இன்னொன்று நீங்கள் பார்க்கலாம், என்னென்று உங்களுக்கு எல்லாம் ஷார்ட் மெமரியா இருக்குது. கனகபுரத்தில 2-3 வருடத்துக்கு முதல் நான் அந்த செய்தி எழுதுறான் என்றபடியா எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்குது. பெற்றுமளவான மக்கள் திரண்டு நீங்கள் தான் பேப்பர்ல போட்டீங்கள் இல்ல? அப்புறம் இப்ப அனுரா வந்தோன கனகபுரத்துல உலகம் என்றால் ஒன்றுக்கொன்று கண்ட்ரடிக்ட், ஒதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. இல்ல அப்பொழுதும் கூட கூறியிருந்தார்கள், எனக்கு நீங்கள் சொன்னது ஞாபகம் இருந்தது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அப்பொழுது ஆட்சியில் இருந்த பொழுது அவரும் கொஞ்சம் பட்டும் படாமல் விட்டு விட்டார், அதனால் தான் மக்கள் திரண்டார்கள் என்று கூறியதே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சிங்களவர புகழ்றத்திலேயே அரவாசி காலம் போகும். தெரியும், உங்களை இனத்தை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. சிங்களவர புகழ்றத்திலேயே அரவாசி காலம் போடும். அப்புறம் அதுக்கப்புறம் என்னத்தை நாங்கள் செய்யலாம்? சரி, இப்ப அனுரகுமார் விட்டுட்டார், கன பேர் போனீங்க இந்த முறை, ஓகே விரும்பணும். இவ்வளவு பேரும் சேர்ந்து அடுத்த வருஷம் போய்க்க என்ன செய்து நீங்கள் வந்து சொல்லு போவாக்கும் சொல்லாட்டு. உங்களுக்கு உண்மையா மானம் ரோஷம் ஒன்று இருந்தது என்றால், நீங்கள் உண்மையா இந்த தேசத்துக்காகத்தான் இருந்தீர்கள் சொன்னால், அடுத்த முறை நீங்கள் இவ்வளவு பேரும் வந்து நிக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதுல உடத்து சொல்லும் போது நாங்கள் என்ன செய்தோம் இந்த தேசத்துக்கு சொல்லி, அந்த 3000 நாள் அந்த ரோட்டில கிடந்து போராடுதே, அது உங்களோட கண்ணுக்கு தெரியல. ஆனால் சிங்கள தேசத்துல மாடு செத்ததுக்கு கனடாவில கோட்டிச்சு விட்டோட போய் நிக்கிறாங்கள ஐயா. 3000 நாள் அந்த பாவங்கள், அந்த 200 தாயிரம் இறந்தும் போயிட்டு. இதே அழைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு விரும்புகிற எல்லாருமே விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எதிர்வரும் ஆண்டு மக்களுடைய வெகுஜன போராட்டங்களுக்கு கூடாக முன்னெடுக்கப்படுற ஆண்டா இருந்தால், அடுத்த முறை நாங்கள் மாவீரர்களுடைய துயிலங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்குரிய கடமை, மாவீரருக்கு துயிலங்களுக்கு போனவர்களுக்கு மட்டுமில்லை, வீடுகளில் இருக்கிறவர்கள் ஈழத்தமிழர்கள் பிறந்த அத்தனை பேருக்கும் அந்த கடமை இருக்குது. இந்த ஒரு வருடத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தன்மை இருக்கு. அதை இணைப்பதாக இருந்தால் 2 வழிதான் இருக்குது. ஒன்று சிவில் சமூகங்களை இணைத்துத்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஒன்று. அடுத்த இன்னொன்று என்னன்னு சொன்னால், மகாநாடுகளை நடத்தி அறிவை வளர்த்து அதை செய்ய முடியும். இவங்க ஏன் ஸ்ரீலங்கா அரசாங்கமா இருந்து கொண்டு வருஷத்துல எத்தனை மாநாட்டை நடத்துது, எத்தனை கருத்தரங்க நடத்துது? ஏன்
ஏன் இந்தியா எத்தனை நடத்துது? இவ்வளவு பெரிய வல்லாண்மை உள்ள நாடுகள், இவ்வளவு பெரிய அமெரிக்கா. அப்ப இந்த எதிர்வருங்காலத்துல மகாநாடுகளுக்கு ஊடாகவும் கருத்தரங்களுக்கு ஊடாகவும் நாங்கள் நேர கருத்துல பகிர்ந்து வாதிட்டு ஒரு நிலைக்கு வருவோம். அதை வளர்த்து கொண்டு போனோம் என்றால் வெகுசன போராட்டங்களுக்கு எல்லாம் போகலாம். அதனால இந்த மாதிரியா சிங்களவன் சலுகைகளுக்கு போய் வணக்கம் செலுத்துற அளவுல எங்களை தன்மானம் இல்லை. இந்த போராட்டமே தன்மானத்துக்கும் இனமானத்துக்கும் இருக்கிறது. எந்த தடை இருக்கைகளும் மாவீரர்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டுதான் வந்ததை ஒழிய எந்த தடை இருந்தாலும் வறுமையோடு ஒருவருக்கு அனுமதிக்க தேவையில்லை. மற்ற என்னுடைய பிறப்புரிமையை இன்னொருவன் தர வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய பிறப்புரிமை மறுத்தால் அவன் மனித உரிமைக்காக செயற்படுறான்ற அந்த பேரை அவன் எடுப்பான். அவ்வளவு. அதைத்தான் அவர்கள் இப்பொழுது உலக நாடுகள்ல மனித உரிமைக்காக நாங்கள் நிற்கிறோம் என்று காட்டி தங்களுக்கான நிதியை பெறுவதற்காக செய்கின்றார்கள். அவ்வளவுதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் மக்கள் தெளிவாக அந்தந்த கட்டுப்பாடுகள் இருந்தாலும் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அரசு அவர்கள் கூறியது போல் அடுத்த ஆண்டு வரும் பொழுது என்ன செய்தார்கள் என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் வழிகாட்டிகள், அதாவது அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் மாஸ்டர் கூறியது போல் கருத்தரங்கம் மாநாடுகள் நடத்தும் பொழுது மக்கள் நிச்சயமாக பங்களிப்பார்கள். சரியாக நீங்கள் ஒழுங்கமைத்தார் அதைத்தான் செய்ய வேண்டும். அதை செய்தால் நிச்சயமாக. நீங்களும் பலமுறை சொல்லியிருக்கீர்கள். இந்த ஊடகத்துல கூட யாராவது ஏதாவது மக்களுக்கு செய்ய போறோம் என்றால் மக்களுக்கு இதை செய்ய போறோம் என்று சொல்லி கதையுங்க. யாரா இருந்தாலும் கதையுங்க. ஆனால் அதை பற்றிய அந்த செயற்திட்டத்தை பற்றிய மக்களுடைய கேள்விகளுக்கும் விடையளித்து கதையுங்க. நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்றோம் என்ற நிலையில எதையுமே செய்ய முடியாது. ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் பேசுங்கள், கதையுங்கள், மக்களுக்கு முன்னால் கொண்டு போங்கள், எல்லாரும் ஒருமைப்பட்டு நிற்போம். ஆனா அந்த செயற்திட்டத்தினுடைய தன்மை என்ன, அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன, அச்சயங்கள் என்னன்றதை மக்கள் கேட்கின்ற பொழுது மக்களுக்கான பதில் அளித்தீங்கள் தான் மக்கள் பெருமளவில் இணைவார்கள். அந்த இடைவெளியும் செயற்திட்டம் பெற்று வரும். மக்களை வழிவழி நடத்துவது இவர்களுடைய பொறுப்பு. அதனால்தான் அவர்கள் அமைப்பாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் மக்கள் தங்கள் பாட்டில் தங்களுடைய வேலைகளை பார்த்து விடுவார்கள். இவ்வளவு பெரிய மாவீரர்கள் ஒழுங்கு செய்யற மிக கஷ்டமான விஷயம். ஆனா அதனுடைய பலன் உச்சத்தை தொட வேண்டும் என்பதுதான் இந்த உரையாடலுடைய நோக்கமாக இருக்கிறார். அந்த நோக்கத்தோடு நாங்கள் இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபெட்மார்க் மாஸ்டர் அவர்களுக்கும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.